ஏற்படுவது அல்ல. திராவிட மொழிகளுடைய நூல் அமைப்பு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் சிறந்த விளக்கங்களை கொண்ட பெரிய அகமுறையுடன் 48 பாகங்களை கொண்டது. 12 மொழிகளில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், துளு, குடகு அல்லது கூர்க்கு என்னும் 6ஐயும், திருந்திய மொழிகள் கல்டிவேட்டர் டெலிகேட்ஸ் என்ற துதம், கோத்தா, கோண்ட், கொந்தா அல்லது கு, ஓராவன், ராஜ்மகால் என்ற 6ஐயும் திருந்திய மொழிகள் அன்கல்டிவேட் டெலிகேட்ஸ் என்று வகை செய்தார். திராவிட மொழியில் ஆரிய குடும்பத்திலிருந்து இந்திய ஆரிய மொழி குடும்பத்திலிருந்தும் அதன் தாய் குடும்பமாக இந்திய ஐரோப்பிய மொழிகளிலிருந்து வேறானவை என்று தம் கருத்தை நிலைநாட்டு முயற்சி அறிமுக நிறைவில் சிறப்பானது. திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூல் 608 பக்கங்களை கொண்டது. அவற்றில் முதல் பாகம் திராவிட ஒப்பிய மொழியுள் என்றும், இரண்டாம் பாகம் திராவிட மொழிகளின் ஒளி வேர்ச்சொற்கள் என்றும், மூன்றாம் பாகம் பெயர், எண், வேற்றுமை, பெயரெச்சம், இடப்பெயர் என்றும், நான்காம் பாகம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வினைச்சொல்லின் பல்வேறு பிரிவுகளில் நுணுக்கமான விவரங்களை தருகிறது. இறுதி பகுதியாக இந்தோ யூரோப்பியன், இந்தோ ஜெர்மன் மொழியினத்தை ஒருமைப்பாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திராவிட மொழிகளினும் மிக மிக பழமையான என்பது 17 மொழிகளை நன்கறிந்த கால்டுவெல் ஆராய்ச்சியின் முடிவு திராவிட மொழியத்தில் பிராகுவி என்ற மொழியும் பின்வருண்ட 12 மொழிகளும் உண்டு தனக்கு தகுந்த ஆதாரங்களை தெளிவுபடுத்துகிறார். நூலின் மையப்பொருள் ஒப்பிலக்கம் என்ற 6 பகுதிகளை கொண்டது. பகுதி 1 எழுத்துக்கள் சவுண்ட்ஸ், பகுதி 2 வேறு சொற்கள் ரூட்ஸ், பகுதி 3 பெயர் சொற்கள் நவுன்ஸ், பகுதி 4 எண்ணு பெயர்கள் ஜெண்டர் அண்ட் சிங்குலர் அண்ட் புளூரல், பகுதி 5 மாற்று பெயர்கள் ப்ரொனவுன்ஸ், பகுதி 6 வினை சொற்கள் வெர்ப், பகுதி 7 சொற்களஞ்சியம் வெக்காபுலரி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண பகுதியில் திருந்திய மொழிகள் 6, திருந்தா மொழிகள் 6. திருந்திய மொழிகள் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, குடகு அல்லது கூர்க்கு. திருந்தா மொழிகள் துதம், கோதம், கோண்டு, கந்தகம் அல்லது கு, ஓரவோன், ராஜ்மகால். மேலும் திராவிட மொழிகள் மிகவும் பழமை வாய்ந்த திருந்திய மொழி தமிழே என்றார். திராவிட மொழிகள் வடமொழி சார்பில்லாத தனிமொழி, தனிப்பகுதி வடமொழி சார்புள்ள பகுதியை விட மிக 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 அதிகம் என்று நோக்கத்தக்கது. சில கருத்துக்கள். எழுத்துக்கள் என்னும் பகுதியின்படி எழுத்து, ஒளி எழுத்துக்கள் விவரிக்கப்பட்டு திராவிட மொழிகளுக்கிடையே உள்ள முதன்மையான ஒளிமாற்றங்கள் சுட்டி காட்டப்படுகின்றன. தமிழில் தசை என்பதை சதை என்று ஒளியிடம் பெயர்கிறது. தமிழ் கொப்புல் என்ற மலையாளத்தில் பொக்குகள் அல்லது பொக்கில் என்று வழங்குகிறது. இத்தகைய எளிய சான்றுகளுடன் மெய்யெழுத்தில் இடம்பெற பெயர்ந்து அமதரை பேராயர் விவரிக்கிறார். உயிரெழுத்துக்கள் இடம்பெறுதலுக்கு குறிப்பிடும் சான்றுகள் சுட்டுப்பெயர்கள் பற்றியவை குறிப்பிடுகிறது. தமிழ் அவர், இவர் என்ற என்பன தமிழில், தெலுங்கில் வாரு, வீரு என்று ஆகியுள்ளது. இலது என்று தமிழ் சொல்லே லேது என்று லேங்கு தெலுங்கில் உருப்பெற்றது. திராவிட மொழிகளின் வேர்ச்சொற்கள் ஓராசியல் அணவை என்றும் உண்மை சுட்டப்பட்டு அவற்றுடன் பல்வேறு ஒட்டுக்கள் சேர்ந்த சொற்கள் உருவாக்கப்படுவது 2ஆம் பகுதி விவரிக்கிறது. 3ஆம் பகுதி திராவிட சொற்கள், பெயர் சொற்களின் அமைப்பு, வேற்றுமைகள், பெயரடைமைகள் ஆகியவை பற்றியது. பால், எண் வேறுபாடு திராவிட மொழியில் அமையும் திறன் இங்கே கூறப்பட்டுள்ளது. பெயர்களும் வேற்றுமை உருபலும் இணையும் இரண்டையும் ஒருங்கிணைந்த சாரிகளையும் பேராயர் விட்டுவிடவில்லை. கருத்துக்கள் வெறுமனே திராவிட மொழிகளை மட்டும் சார்ந்து நின்று விவரிக்கப்படாமல் சித்திய மொழிகள், ஜப்பான் மொழி, இந்தோ ஐரோப்பிய மொழிகள் என்று பல்வேறு வகை மொழிகளின் ஒப்பிலும் சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்கு இடையே காணப்படுகிற ஒப்புமை எடுத்துரைக்கப்படுகிறது. உலகில் வழங்கப்படுகிற பழமொழியின் அமைப்பினையும் அறிஞர்களின் ஆய்வுகளை மாஸ்டர் அறிந்து தம் நுண்மான் நுழைவளத்தால் ஆக்கப்பட்டதாலே இந்நூல் கால்டுவெல்லாரை நாடு கடந்து, சமயம் கடந்து, இனம் கடந்து மிகப்பெரிய ஒப்பிலக்கண அறிஞர் என்று மகுடத்திற்கு உரைவாக உருக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரே ஒரு பக்கம் தர், ஒரே பக்கம் தர். திராவிட சொற்கள் பல உலக மொழிகளில் பெறப்பட்டு அவற்றை சொல்வெளிமிக்கணமாக்கியுள்ளன. தமிழில் அரிசி என்றதை ஆங்கிலத்தில் ரைஸ் ஆனது. தோகை என்ற ஹீப்ரு மொழியில் துகி என்ற சொல்லாக வழங்கியது.
சித்திய மொழிகள் காணப்படுகிற கோரி என்ற தமிழ் மொழியினை கோழி என்ற என்பதில் தெரியாகும். அம்மா, அம்பா, அம்மா என்ற வட சொற்கள் தமிழில் அம்மா என்றிருந்து கடனாக பெற்று அமைந்தவை. அம்பிகை, அம்பிகா என்ற சொற்களும் அவ்வேறானவைகளே. குயில், கோகிலமானது மருந்து, மறுத்தாயிற்று. பல திராவிட சொற்கள் செமிட்டிக் குடும்பத்திலிருந்து ஹீப்ரு முதலில் காணப்படுதலை காடுள்ள பட்டியலிட்டார். அம்மா, அப்பா, ஆறு, சுவர், பா போல்வன செவிற்றில் உள்ளன. அக்கா, அத்தன், அப்பன், அன்னை, அம்மை, எழும்பு, கல், குடி, கெய், செய், புகை, பெண் போன்ற பல சொற்கள் சிந்திய மொழியில் வழங்குகிற திராவிட மொழி சொற்களாகும். திராவிட மொழியில் ஒப்பிலக்கணம் தந்து தமிழை தமிழனை செய்து நிற்க செய்தவர் கால்டுவெல் ஆவார்கள். இங்கன வரலாற்றுத் துறையில் ஆய்வுகள் நடத்திய கால்டுவெல் அவர்கள் அவர் புரிந்த தொண்டுகளில் அவருடைய புகழை இன்றும் அழியாமல் நிரவரை செய்து அவர் இயற்றிய திராவிட மொழியில் ஒப்பிலக்க நூலாகும். தெலுங்கு, நெல்லூர், சித்தூர், கடப்பா மாவட்டங்களில் 3 ஆண்டு மிஷனரி பேசியது. இதனால் தெலுங்கு மொழியும் கற்றார். மலையாளம், சார்லஸ் மால்ட் ஐயரின் மகளை எலிசா மால்ட் திருமணம் செய்த போது நாகர்கோவில் திருவாங்கூர் அரசின் பகுதியாக இருந்தது. ஆகவே இவருடைய திருமணம் மலையாள மொழியில் நடைபெற்றதால் இவருக்கு மலையாள மொழி கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட்டது. வடமொழியிலிருந்து வேறுபட்டவை. நெருங்கிய உறவு முறைகள், உடலில் உறுப்புகள், பொதுவாக காணப்படும் மிருகங்கள், அடிப்படை செயல்கள், ஆலயவற்றை குறிக்கும் சொற்கள் ஒரு மொழியினை முதன்மை சொற்களாகும். 60 தமிழ் முதன்மை சொற்களையும் அதே அர்த்தமுள்ள வடமொழி சொற்களையும் பட்டியல் வடிவு கொடுத்து தமிழ் மொழி வடமொழியிலிருந்து வேறுபட்டவை என்றும் இவை இரண்டும் ஒரே மொழி இனத்தைச் சேர்ந்தவை இருக்க முடியாது என்று கால்டுவெல் எடுத்துக் கூட்டினார். தமிழில் தலை, மயிர் என்பவை வடமொழியில் சிரசு, கேசா என்றும், தமிழில் தீய, மலை, குதிரை, பாம்பு போன்றவை வடமொழியில் அக்னி, பர்வத, அஸ்வகர்வ, சம்பள என்று பட்டியலை சிறு பகுதியாக காணப்பட்டிருக்கிறது. தமிழுக்கும் வடமொழிக்கும் உள்ள வேறுபாடுகள். இடப்பெயர்கள், வினை திருப்புகள், பெயர் திரிபுகள், சொல்லாக்க முறை இவை ஒரே மொழியின் உயர்நிலை காணப்படுகின்றன. இவை திராவிட மொழியிலும் வடமொழியிலும் வித்தியாசமாக அமைந்துள்ளது என்பதை பேராயர் முனைவர் கால்டுவெல் எடுத்து காட்டினார். இந்தோ ஐரோப்பிய மொழிகள் கன்ஜங்ஷன் என்ற இணைப்பு இடைச்சொற்களை பயன்படுத்துகின்றன. ஆனால் செய்து என்ற வினை எச்சத்தையே தமிழ் பெரும்பாலும் பயன்படுத்துகின்றது. வடமொழியில் இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் பெயர் சொற்களைப் போலவே பால், எண், இடம் ஏறுகின்றன. ஆனால் திராவிட மொழிகளில் அவை பால் முதலியவற்றை ஏற்பதில்லை. பெயரச்சம் திராவிட மொழிகளில் உண்டு, ஆனால் வட இந்திய மொழிகளில் ஒன்றும் இல்லை. திராவிட மொழியில் மட்டும் எல்லா வினை திருவுகளும் எதிர்வினை இருக்கின்றது. ஆனால் இடப்பெயர், எண்ணுப்பெயர் ஆகிய திராவிட மொழியில் மட்டுமே காணப்படுகின்றன. முதன்மையான வேறு சொற்கள் பொறுத்தவரையில் திராவிட மொழிகளுக்கு வட இந்திய மொழிகளுக்கும் இடையே மாபெரும் வேறுபாடு உள்ளது என்பதை கால்டுவெல் சுட்டிக்காட்டினார். தமிழ் மொழி தனித்தியங்கும் ஆற்றலுடையது. கிறிஸ்தவர்கள் புனிதமாக பயன்படுத்தக்கூடிய வேதாகமத்தில் 10 கட்டளைகள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற பகுதியில் வடமொழி சொற்களை நீக்கிவிட்டு அவற்று இணையாக தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துகிறார். 2ஆம் திருக்கட்டளையான விக்கிர ஆராதனை செய்யாதிருப்பாயாக என்ற வடமொழி சொற்றொடருக்கு பதிலாக உருவ வழிபாடு செய்யாதிருப்பாய் என்ற தமிழ் சொற்றொடரை பயன்படுத்தினார். பொருட்செய்வு குறையாது வடமொழியின் துணையின்றி தமிழ் மொழி தனித்தெங்கும் ஆற்றல் கொண்டது என்பது இத்தகைய மொழிகள் எடுத்து காட்டுகின்றன. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே செம்மைப்பட்ட மொழி தமிழ் மொழி என்று கால்டுவெல் விளக்குகிறார். நற்றாமி என்ற பிப்ளினி என்ற போன்ற பண்டைய கிரேக்க அறிஞர்களால் ஆசிரியர் நூல்களை கால்டுவெல் ஆராய்ந்து பார்த்து கிரேக்க வணிகர்கள் இந்தியாவுக்கு தென்னிந்தியாவுக்கு வருவதற்கு முன்னரே தமிழ் எழுத்து வடிவம் வழக்கத்திற்கு வந்துவிட்டதென்றும் இலக்கண அமைப்பு செம்மைப்பட்டு விட்டது என்றும் இலக்கியங்கள் தோன்றிவிட்டது என்று தெளிவாக காட்டுகிறார். ஆரிய நாகத்திற்கு முற்பட்டது. பண்டைய திராவிட சொற்களை ஆராயும் போது திராவிட மக்கள் உழவு தொழில் செய்தார்கள்